போகும் வெண்ணெய் கூடவே அந்த குண்டு ரொட்டியும் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். சரி கிருஷ்ணா, உனக்காக அந்த குண்டு ரொட்டியும் கூடவே வெண்ணெயையும் கொண்டு வருகிறேன், சரியா? என் தாய் தான் உலகத்தில் சிறந்தவர்கள். வாழ்த்துக்கள் பிரபு, உங்க சொல்லை கேட்டு விட்டார். கிருஷ்ணனின் தாயிற்கும் கிருஷ்ணனுக்கும் சமரசமாகிவிட்டது. இப்பொழுது உங்கள் செல்ல கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் கிடைக்கும், தண்டனை கிடைக்காது. நீங்கள் எல்லாரும் கவலை கொள்ளாமல் இல்லத்திற்கு செல்லுங்கள். எனக்கு ஒன்றை சொல்லு கிருஷ்ணா, இவ்வளவு பலம் எப்படி எங்கிருந்து வந்தது உனக்கு? நீ 2 மிகப்பெரிய விருட்சத்தை ஒரே நொடியில் வீழ்த்தி விட்டாயே. தாயே, விடிந்த உடனேயே நண்பர்களுடன் யமுனை கரைக்கு போய் அங்கு நான் விளையாடலாமா? கூறிவிட்டுதான் போவேன். அப்பொழுதுதானே நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அதனால் தான் நான் கேட்கிறேன். ஆஹா கிருஷ்ணா, விடிந்தவுடனேயே சென்று விடு. ஆனால் இது இரவு நேரமாகும், அதனால் உறங்கிவிடு. தாயே, நீங்கள் மிகவும் நல்லவர்கள். நான் உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டேன். என் அன்பான கண்ணன், உறங்கு. கையில் இருக்கும் பொருளை மெதுவாக வீசவும். அதிக வேகம் வேண்டாம். நீ சொன்னது போல மெதுவாகவே வீசுகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லுகிறாய். ராதா சொல்லிவிட்டால் கிருஷ்ணனும் கேட்கத்தான் வேண்டும். இது மட்டுமல்ல தேவி, இந்த லீலையில் ஆழமான அர்த்தங்களும் மறைந்துள்ளது. கிருஷ்ணன் அவனை முழுமையாக அழிக்கவில்லை, அவன் மனதிலிருந்த கெட்ட எண்ணங்களை அழித்து விட்டான். துஷ்டனை அல்ல, அவன் தோஷத்தை அழிப்பதே முக்கியம். விஷத்தை அல்ல, விஷம் கொண்ட எண்ணங்களை அழிப்பதே முக்கியம். ஆதலால் இந்த கருநாகம் நேர்மையின் பாதையில் நடந்தான். அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாக வேண்டும். இதுவே தர்மமாகும், இதுவே நியாயமாகும். நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதர்மத்தை பூஜிப்பது மிகப்பெரிய அதர்மமாகும். இந்த பாவி இருக்கிறானே, கரங்களில் உள்ள வளையலை காண்பதற்கு கண்ணாடி தேவையில்லை. திருணுவர்தா. வணக்கம் மகாராஜா. கட்டளையிடுங்கள், என்ன வேலையை செய்து காட்ட வேண்டும்? திருணுவர்தா, யமுனா நதிக்கரையின் அருகில் கோகுலத்தில் கிருஷ்ணன் எனும் பாலகன் வசிக்கின்றான். கிருஷ்ணன், அவனைத்தான் நீ உன்னுடைய
அற்புதமான சக்தியால் ஒரு துரும்பை போல் இந்த சுழலுக்குள் இழுத்து இந்த தரையில் அடித்து நீ சாகடிக்க வேண்டும். அவனது மரணமே நான் உனக்கு இடும் கட்டளை திருணுவர்தா. வாசுதேவனின் மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்த அதே மரணத்தை தான் இந்த குழந்தைக்கும் நான் கொடுக்க விரும்புகின்றேன் திருணுவர்தா. புரிந்ததா? உங்கள் உத்தரவு மகாராஜா. கிருஷ்ணா, நன்றாக இருக்கிறாயா? அந்த துஷ்டன் உன்னை ஒன்றும் செய்யவில்லையே. நான் நன்றாக இருக்கிறேன் தாயே. இதெல்லாம் என்ன லீலை கிருஷ்ணா? புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே எங்க போனாய்? அதோடு புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டே இங்கேயும் வந்து விட்டாய். சரி, நீ எங்கு சென்றிருந்தாய்? நாங்கள் அனைவரும் இன்று இந்திரதேவனுக்கு பூஜை செய்ய போகிறோம். ஆனா ராதா வாயில் கிருஷ்ணா மந்திரம் தான் ஓடுகிறது. நம் வீடு சிதைந்து கொண்டிருக்கிறது. நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். அவனை வதம் செய்ய யாரும் போக வேண்டாம். மகாராஜா கம்சன் வாழ்க! கோகுலம் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. தேவராஜன் இந்திரனின் கோபம் கோகுலத்தை விழுங்கிவிடும். மழை காலனை போல பொழிகிறது. விரைவிலேயே யமுனை கோகுலத்தை மூழ்கடிக்கப் போகிறது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்று ஒரே கல்லில் 2 கனிகள் விழுகின்றது. 2 கனிகள். இன்று கோகுலம் மற்றும் கிருஷ்ணன்.
கிரிதரன் அவர்களே, எவ்வாறு இந்த கோவர்தன பர்வதம் என் அகங்காரத்தை உடைத்து எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. அதனால் கோவர்தன பர்வதம் ஒரு தீர்த்த ஸ்தலமாக கருதப்படும்.